ஒரு முக்கியமான சம்பவங்க. பாம்பு ஒன்று இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு மாட்டு கொட்டாய் சைடு இருந்திருக்கும் போலங்க. எங்கள் மாமியார் மாட்டு கொட்டாய் சைடு போனதும் பாம்பை பார்த்தோன்னே அலறி அடிச்சிட்டாங்கங்க. அவங்க அலறி அடித்ததை பார்த்ததும் இந்த பாம்பு பயந்து போய் பாத்ரூம்குள்ளே போயிடுச்சுங்க. பாம்புக்கு தண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களங்க, அவங்க தாங்க மாமியார். ஃபயர் சர்வீஸில் இருந்து எங்களுக்கு உதவிக்கரணிட்ட 2 பேர் வந்துட்டாங்கங்க. அந்த பாம்பை அழகாக, அந்த பாம்புக்கு எந்த ஒரு சேதாரமுமே இல்லாமல் பாம்பை பிடிச்சு, அந்த பாம்புக்கு வெயிலாக இருக்கும்னு நல்ல ஓஸ் தண்ணியை வச்சு நல்லா அடிச்சு விட்டாங்கங்க. அடிச்சு விட்டு சாக்கு பையில் போட்டு கட்டி கொண்டு போய் நாங்கள் காட்டுப்பகுதியில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்கங்க. ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்கங்க. அவங்களும் வெயில் அவ்வளோ நேரம் நின்று இந்த பாம்பை பக்குவமாக பிடிச்சிட்டாங்கங்க. அதுக்கு ஒரு சாக்கு பை கேட்டாங்கங்க. சாக்கு பையில் அந்த பாம்பை பிடிச்சிட்டு போய் வனப்பகுதியில் விட்டுருவாங்களாங்க. இந்த பாம்பு விவசாயத்துக்கெல்லாம் பயன்படும்னு சொல்கிறாங்கங்க. இந்த பாம்பை அதுக்குன்னே தனியாக எடுத்து வளர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது விவசாயத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. விவசாயத்துக்காக இந்த பாம்பை பிடிச்சிட்டு போய் விடுறாங்கங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கங்க. பாம்புனாவே படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அந்த பாம்பையும் அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்கங்க. ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மக்களுக்கு சேவை பண்ணுற விதம் இருக்குல்லங்க, அது உண்மைக்குமே பெருந்தன்மையான விஷயங்க. இந்த பாம்பை சாக்கு பையில் போட்டு கொண்டுட்டு போயிட்டாங்கங்க. எங்களுக்கு இந்த பாம்பை பற்றின ஒரு பயம் போயிடுச்சுங்க.